ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ என்ன வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்தியன் பைக் டிரைவிங் வீடியோ தான். என்ன வீடியோடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இது உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி தர போகிறேன் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்கில். என்ன அப்படின்னா, நம்ம ஆர்ஜிஎஸ் டூர்லலாம் வில்லேஜ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்ஜிஎஸ் டூரில் வந்திருக்கோம்ல. இப்போ அந்த மோட் ஆன் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த வீடெல்லாம் சுட்டு இது பண்ணுறதுக்கு லேட் ஆகணும்ல, அதனால் மோட் ஆன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஜின் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம H1 போட்ட ஒரு ஹவுஸ் வர வச்சுக்கலாம் கைஸ். H1 போட்டு ஒரு ஹவுஸை வர வச்சுட்டு நம்ம இதை ஆன் பண்ணி வச்சிடலாம். ட்ரெயினை மூவ் பண்ணிட்டு அது உள்ளே போதா இல்லை ட்ரெயின் வீட்டை உடச்சிருதா இல்லை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஓகே ட்ரெயினை ஃபார்வேர்ட் பண்ணியாச்சு. ஐயோ இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டோமே. இன்ஜின் ஃபார்வேர்ட் ஆகுது. ஓகே, அது வந்துட்டு அது உள்ளே பூந்து போகுதா இல்லை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ட்ரெயின் வந்துடுச்சு, பார்க்கலாம். ஐயோ கைஸ், ட்ரெயின் உள்ளே பூந்து போயிடுச்சு. இந்த ட்ரெயின் ஃபெயில் ஆகிடுச்சு. அதனால் நம்ம கன்னை வச்சு சுட்டாச்சு வீடை. ட்ரெயினை இப்போ ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ஜிஎஸ் டூரில் வந்துட்டு இந்த பில்டிங் வர வச்சுக்கலாம். B1 போட்டு B1 போட்டு பில்டிங் வரையிடா மொட்டபாமா. B1 ஓகே கைஸ், பில்டிங் வர வச்சாச்சு. B1 போட்டு அடே ட்ரெயினே ஃபார்வேர்ட் ஆகும். வரலாம் வா அப்படிதான் தலை வாத்தலை. ஆனால் வா கைஸ். இப்போ நான் உங்களுக்கு பூந்துதாங்க ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. ட்ரெயினை ரிவர்ஸ் எடுத்துட்டு திரும்பி வேறு பஸ்ஸை ட்ரிப்பு ட்ரை பண்ணுவோம். செவுரை வச்சு பார்க்கலாம் கைஸ். ஐயோ ட்ரெயின் நிப்பாட்டுமே தெரியும். நான் வெளியே வந்துட்டேன். செவுரை வச்சு பார்க்கலாமா? W1 போட்டு செவரை வச்சு பார்க்கலாம் கைஸ் ட்ரெயின் என்ன பண்ணுதுன்னு. நான் ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. நான் அதுவும் போது இந்த கேமில் யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க கைஸ். உங்களுக்கு ஒரு தரமான அப்டேட்டு தரமான ஒரு ட்ரிப்பு வரேன். ட்ரெயினுக்கு மேலே போனாலே உளுந்து போயிடுறோம்ல, உங்களுக்கு ஒரு ட்ரிப்பு சொல்கிறேன். கண்டிப்பாக மாட்டீங்க. இதான் நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்ச நேரம் தான் நம்ம ட்ரெயினுக்கு மேலே நடக்க முடியும், அதுக்கு மேலே விழுந்துருவோம். நான் 3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ என்னன்னா R1 போட்டு அந்த வீலிங் ஸ்டேடியம் இருக்கும்ல, அதை வர வச்சு ட்ரெயின் என்ன பறந்து போதா இல்லை அதையும் முழுகடிச்சிட்டு போதான்னு பார்க்கலாம். அதையும் கவுத்திட்டு போதா என்னன்னு பார்க்கலாம். R1 போட்டுக்கிறேன். R1 போட்டு போட்டாச்சு. 10,000 கிலோமீட்டர் தூரம் வந்தாச்சு. 10 மீட்டர் தூரம் வந்தாலும் போய் ட்ரெயின் மேலே போட்டுருந்துச்சு. ட்ரெயின் கீழே வந்துருந்துச்சு. பிரேக் ஃபார்வர்ட். முன்னாடி வா வரலாம் வா. முன்னாடி வானாலும் பின்னாடி போயிட்டு வருது. முன்னாடி வருது. இது இதுதான் ஒரு நல்ல ட்ரிக்கு. பறந்து போதா இல்லைன்னு பார்க்கலாம். மனுஷன்டா ஐயோ மனுஷன் மூழ்கிட்டா கைஸ். என்ன கைஸ், ட்ரெயின் அதையும் கண்டுக்காமல் அப்படியே மூழ்கிட்டு போகுது. ஒன்று பண்ணலாம் கைஸ், எனக்கு ஒரு செம்மையான ட்ரிக்கு தோணுது. ஃபஸ்ட்டே நான் யோசிச்சிட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம ZX10R இருக்குல்ல, ட்ரெயினை டக்குன்னு ஃபார்வேர்டு கொடுத்துட்டு ட்ரெயின் இந்த கேமில் நான் உங்களுக்கு இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக சொல்லிடுறேன். லைட்டாக மட்டும்
கைஸ் ஏதாச்சும் ரொம்ப லாங்காக போச்சுன்னா லைட்டாக மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் கரெக்டாக தெரியும். இப்போ கொஞ்சம் பேக்கு வர வச்சு ஸ்கிப் பண்ணுறதுன்னா லைட்டாக மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். லைட்டாக மட்டும் பண்ணுங்கள். உங்களால் அந்த முடியும். இப்போ அவங்களுக்கு நான் கடைசியில் ஓட்டியிருப்பேன் ஜெட்டக்ஸ்டனால ட்ரெயின் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ யூட்டன் அடிச்சுட்டு வந்து பாருங்க கரெக்டாக. இந்த இடத்துலயே ஏறல, அந்தாண்டு சைடு போய் பார்க்கலாம். இதுலேயும் நான் வந்துட்டு இந்த கேம்லேயும் வந்துட்டு இதாக இருக்கேன் சொல்லுங்க. இங்கேயே நின்று பண்ணுறேன் பாருங்க. டக்குன்னு ஏறுறான் போயிடுச்சு பண்றாங்க ட்ரெயின். ஐயோ கைஸ் இதோட ட்ரெயின் ரொம்ப தூரம் போயிடுச்சு. ரைட்டாக தான் வருது. திரும்ப ரிவர்ஸ் வரட்டும் கைஸ். கொஞ்சோண்டு மட்டும் ஸ்கிப் பண்ணுங்க கைஸ். நான் திருப்பி சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்காக நான் திரும்பியெல்லாம் போட மாட்டேன். நான் வந்துட்டு திட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. போட மாட்டேன்னுலாம் இல்லை. நீங்கள் ஏதாச்சும் கேளுங்க. டவுட்லேயே கமெண்ட்லேயே நான் வந்துட்டு நம்பர் சொல்கிறேன். ஏதாச்சும் வேணுன்னா கமெண்ட்லேயே நான் வந்துட்டு நம்பர் சொல்கிறேன் கைஸ். ஏதாச்சும் நம்பர் வேணுன்னா ஜெட்டக்ஸ்டன் நான் நம்பர் வேணுன்னா நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். ஜெட்டக்ஸ்டன் நான் நம்பர் 400 அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நீங்கள் வேணுன்னா ப்ளே ஸ்டோரில் பார்த்துக்கலாம். ஏடி 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 அவ்வளோதான். அப்படித்தான் கைஸ். இந்த இந்த மாதிரி நீங்கள் வேணால் வந்து ரீலிங் ஸ்டேடியம் வச்சு. ஆனால் இந்த இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும். அரை மணி நேரம் பண்ணுவாங்க. ஐயோ அந்த ட்ரெயின் வேறு ஒய்யின்னு போயிருமே. அது ஒரு இந்த ட்ரெயின் எவ்வளோ கூட போகுது. நம்ம ஸ்லோவாக போய் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியாச்சும் வச்சுக்கலாம். நம்ம டக்குன்னு அது வர்றதுக்குள்ளே நம்ம டக்குன்னு போகணும். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ட்ரெயினுக்கு மேலே போயிருப்பீங்க. ட்ரெயினை வச்சு உங்களுக்கு நடந்து காமிக்கிறேன். ரன்னிங்கில் இல்லை, ட்ரெயின் நின்று இருக்கோம். அப்போ நடந்து காமிக்கிறேங்க. சரிங்க, ட்ரெயின் வந்துட்டோம். இது பண்ணிட்டேன். ட்ரெயின் என்ன காணோன்னே. கைஸ் லைட்டாக தெரியுதாங்க. வந்துடுச்சு, ட்ரெயின் வந்துடுச்சு. கொஞ்சோண்டு பொறுத்துக்கோங்க, வந்துடும். ப்ளீஸ் கைஸ் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ட்ரெயின் வந்துடுச்சு, இல்லைன்னா மிஸ் பண்ணிடுறீங்க. ரொம்ப கிட்ட வந்துச்சு. கிட்ட எல்லாம் கொஞ்சம் தூரமாகவும் இருக்குது, கொஞ்சம் பக்கமாகவும் இருக்குது. கைஸ் கிட்ட வந்துடுச்சு. ஓகே கைஸ், ட்ரெயின் ரொம்ப கிட்ட வந்துச்சு. இப்போ பிரேக்லேயே தான் இருக்குது. ரிவர்ஸ்லேயே தான் இருக்குது. என்ன வேகம்! பிரேக் இன்ஜின் ஆஃப் பண்ணால் ஸ்பீடாக போய்ட்டு இருக்கும்போது இன்ஜின் ஆஃப் பண்ணால் கைஸ் டக்குன்னு நிற்கும். இதோட சவுண்டு கீச்சுன்னு பயங்கரமாக கேட்குது. ரியல் ட்ரெயினும் அப்படி தான், ரியலாக தான் செஞ்சுருக்காங்க. பரவாயில்ல. கொஞ்சம் ஃபார்வர்ட் கொஞ்சோண்டு இது பண்ணிட்டு நம்ம நின்றுவோம். பிரேக் ஃபார்வர்ட் பண்ணிட்டு பிரேக். ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி வீடியோ ஸ்டேடியமில் ஏறிக்கிட்டு இப்படி நடக்கலாம். நீங்கள் 3 வாட்டி ட்ரை பண்ணேன், உளுந்து போயிட்டேன். திரும்ப உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். வராது, ரொம்ப முக்கிறான்டா டே. அது போடுறா. ஏன் இந்த கேமில் இப்படி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க தெரில. இது ஒரு கால கொடுமையாக இருக்குது. கொடுமைன்னு இல்லை, இந்த மாதிரி மேலே ஏறினாலே ஒரு மாதிரி ஆகும்.
டக்குன்னு மேலே ஏறி இந்த வாட்டியும் விழுந்துடுவேன் கைஸ். இருங்க பாருங்க, இது நான் ஃபஸ்ட்டு நடந்தேன் இந்த கேமில் பண்ணும்போது. பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணுறப்போ அங்கே லாஸ்ட் வரைக்குமே போயிட்டேங்க. ஆனால் எந்திரிச்சிடா அப்படியே எந்திரிச்சு நட 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 நட. ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. அந்த எண்டு வரைக்குமே போயிட்டேன். இந்த செகண்ட் பெட்டி தான் நினைக்கிறேன் எண்டு வரைக்குமே போயிட்டேன். ஆனால் இப்போ என்னவாங்க வீடியோ எடுக்கும்போது தான் இப்படி வருமா? இப்போ ஏறி பார்க்கலாமா? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இந்த தடவை வரலன்னா வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம். ஏறடே அந்தாண்ட போனோம்னா உளுந்து தான் போவோம் மேலேருந்து. அதனால இந்த சைடாக நடந்தாலும் உழுகிறான். ஐயோ போச்சு, திருப்பி பறந்து போய் விழுந்துட்டான். போச்சு கைஸ். இந்த வீடியோ நான் ஏதோ ஒன்று முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.